அக்டோபஸ் பாருங்க எவ்வளோ பரிசு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. வந்து இப்போ தான் பார்க்குறேன் நான் ஃபஸ்ட் டைம். மேடம் மருமகளை கூட்டிகிட்டு இங்கே வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 4 இது வாங்கியிருக்கோம், 4 டப்பா வாங்கியிருக்கோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காலையிலே டியூட்டி முடிச்சுட்டு வந்தாச்சு. உள்ள ஓனவ ஊருக்கு போயிட்டாங்க. ஓகே, அதனால் கார் எல்லாம் இங்கே தான் நிற்கிது, எங்கேயும் போகலை. அந்த பொண்ணும் போகலை, காலேஜ் பொண்ணும். அந்த பையன் நேற்று ஸ்கூலுக்கு போகலை, அதனால் அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. நான் மட்டும் காலையில் எழுந்துச்சி வேலையை முடிச்சுட்டு வந்துட்டேன். ஓகே, நம்ம வீட்டில் போய் என்ன டிஃபன் பார்ப்போம். ஏன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க, தூங்கிட்டு இருக்கனால சாப்பிட மாட்டாங்க, லேட்டாக தான் எழுந்திரிப்பாங்க. நம்ம மட்டும் தான் இப்போ சாப்பிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்பிட்டுட்டு அடுத்து எங்கே போகிறோம்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மணி வந்து இங்கே 12 ஆகுது. ஓகே, தொழுதுட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம லூலுக்கு போகிறோம். ஏன்னா நேற்று லூலுக்கு போனோம் பார்த்தீங்களா, ஆயில் இல்லைன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு திரும்ப ரிட்டர்ன் கொடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆஃபர் போட்டிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. போய் பார்ப்போம், பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ரேட்டில் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து லூலுக்கு வந்தாச்சு. லூலுக்கு உள்ளே போயிட்டு பார்ப்போம் ஆயில் என்ன ரேட்டில் போட்டிருக்காங்கன்னு சொல்லி. சரியா? பார்த்தீங்கன்னா ஆயில் வாங்கியாச்சு. 15 தான் போட்டிருக்காங்க பாருங்க. 2 பாக்கெட் ஆயில். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 4 இது வாங்கியிருக்கோம், 4 டப்பா வாங்கியிருக்கோம். பார்த்தீங்களா, இந்த இது வந்து வெஜிடபிள் ஆயில். நம்ம போட்டிருக்கிறது வந்து சன்ஃப்ளவர் ஆயில் போட்டிருக்காங்க. ஓகே, அது சன்ஃப்ளவர் ஆயில் காலையிட்டு. இந்த வெஜிடபிள் ஆயில் தான் எடுத்துருக்கோம், 4 பீஸ் எடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் லூலில் வந்து எப்படி பெரிய பெரிய மீன்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. புதுசாக இன்னைக்கு ஃபெஸ்டிவல் ஆஃபர்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்க. அக்டோபஸ் பாருங்க எவ்வளோ பரிசு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. வந்து இப்போ தான் பார்க்குறேன் நான் ஃபஸ்ட் டைம். இப்போ டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி ஆஃபர் போட்டிருந்தாங்க. தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு ரியால் போட்டிருந்தாங்க. ஒரு ஆளுக்கு 2 கிலோ மாதிரி 1 ரியால் போட்டிருந்தாங்க. நார்மலாக வாங்கினா 8 ரூபா 95 பைசா வரும். எல்லாம் அதுக்காண்டி தான் நிற்கிறாங்க. எல்லாம் டப்படப்படப்படன்னு அள்ளிட்டாங்க. நான் ஒரு 4 கிலோ அள்ளலாம். இந்த ரேட்டு போட்டிருக்காங்க 8 ரூபா 95 பைசா. இப்போ நம்ம வாங்கிட்டு பில் போட்டிருக்காண்டி நிற்கிறோம். 2 பாக்கெட் வாங்கியிருக்கோம். எனக்கு 2 கிலோ, அவங்களுக்கு 2 கிலோ. ரேட்டு எவ்வளோ போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? எவ்வளோ போட்டிருக்காங்க? 17 ரூபா 50 காசு போட்டிருக்காங்க. ஆனால் முன்னாடி போனால் 1 ரியால் தான். இது 2 கிலோக்கு எவ்வளவு? 2 கிலோ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 2 பாக்கெட் ஆயில் வாங்கியாச்சு. வீட்டுக்கு போக வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஆயில் வாங்கியாச்சு, ஆயிலும் தக்காளியும். ஓகே, அது போக சாப்பாடு செய்யலை, இனிமேல் தான் சாப்பாடு செய்யணும். அது போக ஜூஸும் ஒரு சமோசாவும் வாங்கியிருக்கோம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஆயில் வாங்கிட்டு வந்தாச்சு. ஆயிலும் தக்காளி இன்றைக்கி ஆஃபர் போட்டிருந்தாங்க. 1 ரியாலுக்கு போட்டிருந்தாங்க. ஓகே, 9 ரியாலுக்குள்ளது தக்காளி 1 ரியாலுக்கு போட்டிருந்தாங்க. தக்காளி, வெங்காயம், வெள்ளரிக்காய் போட்டிருந்தாங்கன்னு நம்ம போய் பார்த்தோம். 1 ரியால்னா எப்படி? ஒரு ஆளுக்கு வந்து எத்தனை கிலோ? 2 கிலோ. ஆமாம், ஒரு ஆளுக்கு 2 கிலோ மணிக்கு. ஏன்னா ஃபோன் நம்பர் வேணும் முதல்ல. ஒரு நம்பர் கரெக்டா தராங்க. எப்படின்னா நம்ம வந்து அள்ளிட்டு போயிடக்கூடாது அப்படின்ட்டு திருப்பி போய் வாங்கிடக்கூடாதுங்கிறக்காண்டி ஒரு நம்பருக்கு கரெக்டா ஃபோன் நம்பர் வாங்கிடுறாங்க. ஃபோன் நம்பர் வாங்கிட்டு ஒரு ஆளுக்கு 2 கிலோ மணிக்கு தராங்க. ஆமா, எனக்கு 2 கிலோ, அவங்களுக்கு 2 கிலோ தக்காளி 2 ரியாலுக்கு வாங்கிட்டு வந்தாச்சு. அதே மாதிரி எண்ணெயுமே அப்படிதான். எண்ணெயுமே பார்த்து வாங்கியாச்சு. எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் கடைச்சிட்டு ஆயில் நேத்து பாத்தீங்கன்னா நம்ம நேத்து வாங்கினது பாத்தீங்கன்னா இது சன்ஃப்ளவர் ஆயில் இருந்துச்சு ஹலான்னு சொல்லி. இன்னைக்கு அதுலயே பாத்தீங்கன்னா அதே ரேட்டுக்கு 15 ரூபாய்க்கு நகில்னு சொல்லி இது சன்ஃப்ளவர் ஆயில் காலி ஆயிட்டு. நம்ம வெஜிடபிள் ஆயில் இன்னைக்கு, ஏன்னா நம்ம வர்றவங்களுமே சன்ஃப்ளவர் ஆயில இதாயிட்டு தூக்கிட்டாங்க, காலி ஆயிடுச்சு. அதனால நம்ம இது வாங்கிட்டோம். இப்போ இன்னைக்கு வெஜிடபிள் ஆயில் வாங்கிட்டு வந்துச்சு. ஆளுக்கு 2 பீஸ் வாங்கிட்டோம். ஏன்னா ஒரு நம்பருக்கு 2 பீஸ் தராங்க, அதுக்கு மேல கிடையாது. அதனால ஆளுக்கு 2 பீஸ் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு சொல்லு. இப்போ பாத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு வந்து நம்ம வந்து சோமாஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். தெரியுதா உங்களுக்கு? பஞ்சாபி சோமாஸ் சொல்லிட்டு ஒரு ஜூஸ், ஆளுக்கு ஒரு ஜூஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். 2 சோமாஸு தலக்கு மாதிரி தெரியுதோ, 2 சோமாஸும் 2 ஜூஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது வந்து என்ன ஜூஸ்ல? மேங்கோவா? இது வந்து சோமாஸ், மேங்கோ. இது வந்து சோமாஸ், இது வந்து மேங்கோ மில்க். இது வந்து என்ன போட்டுருக்கு? மேங்கோ தான். மேங்கோ மில்க் ஷேக், ஃப்ரெஷ் மில்க், மேங்கோ மில்க்னு சொல்லி போட்டிருக்கு. இது வந்து சோமாஸ். ஓகேயா,
நம்ம இதை நம்ம கொண்டு இதை சாப்பிடுவோம், இங்கே வச்சு சாப்பிட்டுட்டு. இல்லை இதை கொண்டு போய் இதை இப்போ என்ன செய்யலாம்னா, நம்ம காலைல சாப்பாடு சாப்பிடல, அதனால நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னா இதை இப்போ வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே மெதுவாக போயிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு மத்தியானம் சாப்பாடு பொங்கி சாப்பிட்டுக்கலாம். மணி பாருங்க 2 ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. மணி பாருங்க 2:25 ஆகிட்டு இருந்தால் சோறு பொங்கணும். ஏன்னா குழம்பு இருக்குது, மீன் குழம்பு நேற்று வச்ச மீன் குழம்பு இருக்குது, பொரிச்ச மீன் பொரிக்கணும் இனிமே தான். ஓகே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்க ஆயில் வாங்கிட்டு வந்துருக்கோம். இது சன்ஃப்ளவர் ஆயில் கிடையாது, வெஜிடபிள் ஆயில். ஓகே அது போக தக்காளி பாருங்க 1 ரியாலுக்கு தான் வாங்கியிருக்கோம். 2 கிலோ தக்காளி 1 ரியாலு. மித்த நேரம் வாங்கினீங்கன்னா 1 கிலோ தக்காளி 9 ரியால் போட்டிருந்தாங்க. இப்போ 2 கிலோ வாங்கியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டு அடுத்து என்ன வேலைன்னு பார்ப்போம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மாவுக்கு நனைய போட்டிருந்தேன். பார்த்தீங்களா அரிசி இவ்வளோலாம் நனைய போட்டிருந்தேன். சரி லேட் ஆகிட்டு, சோறு பொங்கும் லேட்டாகும் சொல்லிட்டு இப்போ வந்து அங்கே சோறு வெந்துட்டுருக்கு, அரிசி வெந்துட்டுருக்கு. நம்ம அதுக்குள்ளே மாவு அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு அரைஞ்சிட்ருக்கு. நம்ம 4 மணிக்கு டியூட்டிக்கு வேறு போகணுமா, நேரம் வேறு ஆகிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை அரைச்சிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு என்னென்னு உங்களுக்கு காமிக்கிறோம். ஓகேயா இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு. இங்கே பாருங்க ஆவி பறக்கு சாப்பாடு தெரியுதா உங்களுக்கு? இப்போ தான் சுட சுட வடிச்சிருக்கு. மணியும் நேரம் ஆயிடுச்சு, 3:30 மணி ஆகிட்டு. சாப்பிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே போகணும். அந்த மாதிரி துணி வேறு வச்சுருக்காங்க அயன் பண்ணுறதுக்கு, போய் அயன் பண்ணணும். இங்கே பொரிச்ச மீன், அப்புறம் மீன் குழம்பு. ஓகே நம்ம சாப்பிடுவோம், சாப்பிட்டு நெக்ஸ்ட்டு என்ன வேலைன்னு உங்களுக்கு சொல்கிறோம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து அடுத்த வேலை வந்துருச்சு. ஓகே எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பையன் இருக்கான் பார்த்தீங்களா, இப்போ மேரேஜ் ஆச்சுல்ல, அந்த பையனோட பொண்டாட்டி தானே வரும், ஒய்ஃபு. நம்ம ஒய்ஃப் வந்து மனைவியும் கூட சொல்லலாம், ஏதோ ஒன்று. மனைவி ஒய்ஃபை கூப்பிட்றதுக்காண்டி நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா இங்கேருந்து நம்ம வீட்டிலேருந்து கரெக்டாக ஒரு 25 கிலோமீட்டர் வரும் அவங்க வீடு. சரியா நம்ம இப்போ அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். ஃபோன் பண்ணிட்டாங்க சாயந்தரமே, அந்த பையன் ஃபோன் பண்ணிட்டாங்க, பெரிய பையன். 4 மணி இருக்கும், 4 மணிக்கு ஃபோன் பண்ணி 5 மணிக்கு என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்துரு. ஏன்னா போய் 1 மாதம் ஆகுது. ஓகே அம்மா வீட்டில் தான் இருக்காங்க, இங்கே இல்லை. சரின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துருன்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு தெரியல, அங்கே போய் பார்த்தா தான் அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னு தெரியும். ஓகே இப்போ அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். நான் வீட்டுக்குள்ளே வேலைக்கு போனேன், 4 மணிக்கு டியூட்டிக்கு போயிட்டு கொஞ்சம் துணி இருந்துச்சு, துணியை மட்டும் அயன் பண்ணிவிட்டு ஓடி வந்துட்டேன். டிராஃபிக் வேறு இருக்குங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அங்கே போயிட்டு அடுத்த வேலை என்ன வேலைன்னு பார்ப்போம். ஓகே அவங்க ஒன்று நம்ம வீட்டுக்கு வராங்களா, அப்படிலாட்டா அவங்க அம்மா வீட்டிலே ரிட்டர்ன் விட்றாங்களா என்னன்னு தெரியல. என்னமோ ஹாஸ்பிட்டல் போகணுன்னு சொல்லி திரும்பவும் ஃபோன் போட்டாப்புல அந்த பையன். ஓகே என்ன சொன்னாங்க ஃபோன் போட்டு? அதாவது என்னன்னா, என் ஒய்ஃபை கூட்டிட்டு ஆஸ்பத்திரி போகிறாங்க, ஆஸ்பத்திரி போயிட்டு திருப்பி அவங்க வீட்டில் கொண்டு விட்டு வர்றதா, இல்லைன்னா ஹாஸ்பிட்டலில் கொண்டு விட்டுட்டு நம்ம திருப்பி ரிட்டர்ன் வர்றதா அப்படின்னு தெரியல. அங்கே போனால் தான் இப்போ அவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க நம்மள்கிட்ட, இந்த மாதிரி இருங்க நான் வந்துடுறேன்னு சொல்லுவாங்க. இருங்க வந்துடுறேன்னு சொன்னாங்கன்னா அவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்த உடனே அவங்கள கூப்பிட்டு திருப்பி அவங்க வீட்டில் கொண்டு விடுறதா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு உள்ளே போயிட்டு வர வெளியே வந்ததுக்கான அவங்க சொல்லுவாங்க. என்ன மேரேஜ் 8 மாதம் இருக்குமா? 8 மாதம் இருக்குமா கல்யாணம் முடிஞ்சு? இப்போ நம்ம போய் 2 மாதம், இப்போ நம்ம போயிட்டு வந்து எவ்வளோ நாள்? 3 மாதம் ஆயிட்டுல. அப்போ 8 மாதம் கிட்ட இருக்குமே. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது இந்த ஆஸ்பத்திரி. மேடம் மருமகளை கூட்டிகிட்டு இங்கே வந்தாச்சு. பாருங்க இதுதான் நம்ம சைடு வந்து இந்த தெரிந்து பாருங்க, அந்த பில்டிங் பக்கத்தில் தான் நம்ம வீடு இருக்குது. ஓகே இப்போ அங்கேருந்து நம்ம எவ்வளோ பாருங்க எவ்வளோ டிராஃபிக் இருக்குன்னு. சரியான டிராஃபிக்கில் மாட்டிட்டோம். கரெக்டாக நம்ம வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஒரு 4:30 மணி இருக்கும். 4:30 மணிலேருந்து இவ்வளோ நேரம் கழிச்சு இப்போ தான் வந்திருக்கோம் நம்ம இந்த ஹாஸ்பிட்டலுக்கு, கிங்டம் ஹாஸ்பிட்டல். ஓகே நல்லா பெரிய ஹாஸ்பிட்டலாக இருக்குது பாருங்க, எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, இது பைசா கட்டி பார்க்குற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சு காட்டுறேன் பாருங்க, உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் நேம் தெரிதா? கிங்டம் ஹாஸ்பிட்டல். சரியாக ஜூம் ஆக மாட்டேங்குது. தெரியுதா உங்களுக்கு? சரியான பெருசாக இருக்குது ஹாஸ்பிட்டல். பாருங்க நல்லா கிளைமேட் சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்போ வராங்கன்னு பார்ப்போம் மருமக. சரியா உள்ளே போயிருக்காங்க, வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க நம்மள. இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு வராங்களா மேடம் வீட்டுக்கு, அப்படி இல்லாட்டா அவங்க அப்பா வீட்டுக்கு போகிறாங்களா என்னன்னு தெரியல, பார்ப்போம். ஏன்னா இப்போ தான் டிராஃபிக்லாம் கடந்து நம்ம இங்கே வந்திருக்கோம். சரியான வலி, கால் வலி ஆகி போச்சு. ஏன்னா சரியான ஒரு இடத்துல டிராஃபிக்கில் சரியாக மாட்டிக்கிட்டோம். ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அந்த ஒரு ரோடை கிராஸ் பண்ணி இங்கே வர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. டிராஃபிக் மட்டும் இல்லைன்னா இப்போ 1/2 மணி நேரத்தில் வந்திருப்போம் அவங்க அப்பா வீட்டிலேருந்து. ஓகே சரி எப்போ வராங்கன்னு பார்ப்போம், பார்த்துட்டு அடுத்த வேலை என்னென்னு பார்ப்போம். மணி பார்த்தீங்கன்னா 8 ஆகிட்டு. இங்கே எத்தனை மணி? 4:30 மணி 5 மணி கிளம்பி வந்தோம் நம்ம வீட்டிலேருந்து. இங்கே மணி பார்த்தீங்கன்னா 8 மணி ஆகிட்டு. சரி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது என்ன வேலைன்னு பார்ப்போம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க எப்படி அழகழகாக இருக்க பாருங்க, க்ரீன் கலரில் உருண்டையாக. நம்ம மேடம் மருமகளை கொண்டு போய் விட்டு வந்தாச்சு, வந்துகிட்ருக்கோம் காரில் வீட்டுக்கு போகிறதுக்கு. ஏன்னா சாப்பாடு ஒன்றும் ரெடி பண்ணலை, இன்னும் போய்
கடையில் தான் போய் சாப்பாடு வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போம் எந்த கடையில் வாங்கலாம்னு சொல்லி. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேரளா ஹோட்டலுக்கு வந்தாச்சு. இதுதான் ஸ்ராஜ் ரெஸ்டாரண்ட். சரி, நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது இந்த கடை. வர்ற வழியிலே பார்த்து வாங்கியாச்சு. பரோட்டாவும் நம்ம பீப் மசாலாவும் வாங்கியிருக்கோம். ஓகே. ரேட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் ரூ. 26 வந்துச்சு. பரோட்டா ரூ. 3க்கு பீப் மசாலா ஒரு ரூ. 14 நினைக்கிறேன். 2 பெப்சி என்னமோ வாங்கினோம். ஓகே. வாங்கியாச்சு. நம்ம இப்போ கிளம்ப வேண்டியதான். வீட்டில் போய் உங்களுக்கு காமிக்கும். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மருமகளை கொண்டு விட்டுட்டு வந்தோமா, இவ்வளோ நேரம் ஆயிட்டு. சரியா, நம்ம இப்போ தான் வந்தோம். வந்து சாப்பாடு ரெடி பண்ணால் லேட் ஆயிருமே சொல்லிட்டு மாவு வேறு இப்போ தான் அரைச்சோம் நம்ம வீட்டில். அதனால் ரெடி பண்ணலை ஒன்றும். கடையிலே வாங்கிட்டு வந்துட்டோம். பரோட்டா பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இது வந்து ரூ. 1க்கு 2 பரோட்டா. சரியா, பாருங்கள் பரோட்டா. அதுக்கப்புறம் பீஃப் மசாலா. இது எவ்வளோ? ரூ. 14 பீஃப் மசாலா. சுட சுட இருக்குது. ஓகே. அதுக்கப்புறம் கொஞ்சம் சாலட் கொடுத்துருக்காங்க. வெள்ளரிக்காய், கேரட்டு, ஆனியன்லாம் போட்டு அது ஒரு சாலடு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கிரேவி கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு இன்னும் மேடம் எங்கேயும் போகிறாங்கன்னு தெரில. ஏன்னா மணி வேறு 10 மேலே ஆகிட்டு. இன்னும் போகிறாங்கன்னா மணி எத்தனை? 10:15 ஆகிட்டு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்பிட்டுட்டு அடுத்த வேலை வருதுன்னு பார்ப்போம். வரலன்னா படுக்க வேண்டியதான். ஓகே, நீங்களும் வாங்க சாப்பிட. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து டியூட்டி முடிஞ்சிருச்சு. ஓகே, நம்ம வந்து மணி பார்த்தீங்கன்னா ஒரு 10:30 மணி இருக்கும். நம்ம சாப்பிட்டாச்சு. மேடமோட மருமகளை கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து நம்ம சாப்பாடும் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்டாச்சு. படுக்க வேண்டியதான் இப்போ. ஓகே, நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.